வாசிக்கலாம். எபிரேயர் 7:26 பாருங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இயேசுவை பற்றி நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். பாருங்க, பாவிகளுக்கு விலகினவர், பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தர். அருமையானவர்களே, பாவம் அறியாத ஒரு பரிசுத்தர். ஆகவே பாருங்க, எல்லாரையும் பிசாசு அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஆனா இயேசுவை மட்டும் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள அவனால கொண்டு வரவே முடியல. ஏன்னா இயேசு பாவத்துக்கு அப்பாற்பட்டவராய் இந்த உலகத்துல பிறந்தார். பாருங்க, அவர் சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் சொல்லுங்க ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லாரிடத்திலும் ஏதோ ஒன்று இருக்குது பிசாசுக்கு பற்றி கொள்வதற்கு. ஏன்னா பாவம், அதை இட்டு பாருங்க, பிசாசு அவங்கள பிடிச்சிக்கிறான். ஒரு ஹோல்டு இருக்குது எல்லாரும் மேலையும் பிசாசுக்கு. ஆனா இயேசு சொல்லுகிறாரு, என் மேல மட்டும் அவனுக்கு எந்த ஹோல்டுமே கிடையாது. அவன் இந்த உலகத்தின் அதிபதி, ஆனா என்னையை மட்டும் அவனால ஒண்ணு செய்ய முடியாது. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு இந்த உலகத்துல குற்றமற்றவராய், மாசு இல்லாதவராய், பாவமறியாத பரிசுத்தராய், பாவத்துக்கு விலகினவராய் அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ரீதியிலே தேவகுமாரனாய் இயேசு இந்த உலகத்திலே பிறப்பார் என்பதை ஆதி ஆகமத்திலேயே தேவன் சொல்லிட்டாரு.